செம்மையா அடுக்கி வச்சிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாமே ஒரு இந்த அளவுக்கு வெயிட்ல இப்படிலாம் சோக்கர் டிசைன்ஸ் வருமா? அப்படின்ற மாரி நம்ம ஷாக் ஆகுற மாரி தான் எல்லா டிசைன்ஸுமே இருக்கும். ஆன்டிக்ல வரக்கூடிய கோல்டு சோக்கர்ஸ விட எல்லோ கோல்டுல தான் எனக்கு பிடிக்கும். நான் ஆல்ரெடி நெறைய எல்லோ கோல்டுல தான் வச்சிருக்கேன். அதுக்கெல்லாம் மேட்ச் பண்ற மாரி ஒரு 1 பவுண்ட்ல நெக்லஸ் இருக்குமா? அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கலெக்ஷன் உங்களுக்கு பெஸ்ட் சாய்ஸா இருக்கும். செங்கல்பட்டுல இருக்கக்கூடிய என்எஸ்கே தங்க மாளிகை. இவங்களோட ஒன் அண்ட் ஒன்லி பிரான்ச் செங்கல்பட்டுல இருக்கு. அங்க நீங்க போனீங்கன்னா, இந்த மாரி நெறைய கலெக்ஷன்ஸ் வந்து பார்க்கலாம். இதுலயே வந்து 8 கிராம்ஸு, 10 கிராம்ஸு, அப்புறம் 12ல நெறையா இருக்குங்க. அதாவது ஒரு 1 1/2 பவுன் அப்படின்ற கணக்குனா, நெறைய கலெக்ஷன் நீங்க வந்து பார்க்கலாம். கொஞ்சம் நல்ல ப்ராடாவும் இருக்கும். இப்போ நீங்க ஒரு 10 இயர்ஸ், 12 இயர்ஸ் டூ 15 இயர்ஸ் வரைக்கும் நீங்க வந்து சிம்பிளான சோக்கர் அழகா வாங்கி கொடுக்கணும்னா, 1 பவுன்லாம் உங்களுக்கு ரொம்ப அழகா இருக்கும். நல்லா கிராண்டா தெரியும். அதுவே வந்து இப்போ நம்மள மாரி கொஞ்சம் அபவ் 30ஸ் இருக்கிறவங்க வந்து நல்லா வேர் பண்ணணும் அப்படின்னா, அவங்க நெக்குக்கு ஏத்த மாரி குறைஞ்சது நம்மளுக்கு ஒரு 16 கிராம் இருந்தா, இன்னும் ரொம்ப நல்லா இடுப்பா அழகா தெரியும். அதுவே வந்து கொஞ்சம் ப்ராட் நெக்கா இருக்கு அப்படின்னா, ஒரு 24 கிராம்ஸ்ன்னும்போது இன்னும் நிறைவா இருக்கும். ஸோ அது மாரி நீங்க வந்து பிளான் பண்ணிக்கலாம். இல்ல நான் வந்து ரொம்ப அக்கேஷனலா தான் யூஸ் பண்ண போறேன் அப்படின்னா, 16 to 20 கிராம்ஸ்லயும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒரு டிசைனுக்கும் அதுக்கான கிராம் வெயிட் அண்ட் வேஸ்டேஜ் டீடைல்ஸ் வந்து அப்படியே ஸ்க்ரீன்ல ஒன் பை ஒன் வந்து மென்ஷன் பண்ணிட்டே வரேன். எல்லாமே வந்து எல்லோ கோல்டுல வருது. அதாவது எல்லோ கோல்டுனா ஆன்டிக் ஃபினிஷிங் இல்லாம ஒரு பிளெயின் எல்லோ கோல்ட்லயே நிறைய கொல்கத்தா மாடல் டிசைன்ஸ்லாம் நிறைய இருக்கு. நிறைய லைட் வெயிட் கலெக்ஷன் தான். ஒரு டிசைனை பார்க்க வந்து அப்படியே ஒன்று போல தான் தெரியும். ஆனால் நீங்கள் வேர் பண்ணிங்கன்னா ஒரு டிசைன், அந்த ஷேப்பு, கீழே வரக்கூடிய ஹேங்கிங்கோட விதம் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றனால ரொம்ப நல்லாயிருக்கும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஹேங்கிங் வருது பாருங்களேன். இப்போ இதுக்கு வந்து நீங்கள் பேக் செயின் போடுறதா இருந்தால் ஒரு 4 கிராம் அந்த மாதிரி பேக் செயின் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து சோக்கருக்கு பேக் செயின் வந்து அந்தளவுக்கு ப்ரிஃபர் பண்ணுறதில்ல. நிறைய பேர் வந்து இந்த ரோப்பே போட்டுக்கிறாங்க. ஏன்னா அந்த ஃபிட்டிங் வந்து நெக்கில் பர்ஃபெக்டாக வரணும் அப்படின்னா, நானும் கூட வந்து அந்த ஏதாவது சோக்கர் வந்து வேர் பண்ணும்போது ரோப்பு வந்து நம்ம பின்னாடி போட்டோம் அப்படின்னா பர்ஃபெக்டாக இருக்கிற மாதிரி நானும் ஃபீல் பண்ணியிருக்கேன். நீங்களும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களான்னு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் தான் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது யாராவது கேட்பாங்க, நம்ம ரிலேட்டிவ்ஸ் யாராவது, என்னது இது பேக்கில் வந்து இது மாதிரி கயிறு மாதிரி இருக்கே, இதுக்கு பேக் செயின் போட்டால் என்ன அப்படின்ற மாதிரி. அப்புறம் தான் திருப்பி நம்ம வந்து ஓகே மெனக்கிடுவோம், சரி சம்டைம்ஸ் பேக் செயின் போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு. பட் பேக் செயின் லுக் நல்லாயிருக்கும். ரோப் வந்து இன்னும் சூப்பரான ஒரு ஃபிட்டிங் வந்து நம்மளுக்கு கொடுக்குற மாதிரி நான் ஃபீல் பண்ணுவேன். ஸோ நீங்களும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. இல்லை எனக்கு இது பேக் செயின் தான் போடணும் அப்படின்னா, இப்போ இதெல்லாமே வந்து 8லேருந்து 12% வேஸ்டேஜ்க்குள்ளே வரக்கூடிய சோக்கர் இல்லையா, இதை விட ரொம்ப கம்மி வேஸ்டேஜ்லேயே நீங்கள் பேக் செயின்ஸ் வந்து இவங்ககிட்ட இருக்கும். எத்தனை லிங்க்ஸ் வேணாலும் அத்தனை லிங்க்ஸ் ஆட் பண்ணி, அப்புறம் லாப்ஸ்டர் ஹூக் ஆட் பண்ணி வரக்கூடிய பேக் செயின்ஸுமே இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து இப்போலாம் வந்து பேக் செயினே டிசைன் போட்ட மாதிரிலாம் நிறைய வருது, நிறைய டிசைனாக செயின்ஸு. இப்போ டைமண்ட் நெக்லஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு ஒரு பேக் செயின்ஸே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதில் 22 கேரட்டில் வரக்கூடிய டிசைனுக்கு ஒரு மாதிரி இருக்கும், 18 கேரட்டில் வரக்கூடிய டைமண்ட் நெக்லஸ்க்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். பேக் செயினே டிசைன் பண்ணி வரும். அந்த மாதிரிலாம் கூட இப்போ பிளெயின் கோல்டில் நிறைய கொண்டு வந்துட்டாங்க. இல்லை எனக்கு லிங்க்ஸ் போட்டு தான் வேணும், அதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்னா, நீங்கள் அதை மாதிரியும் சூஸ் பண்ணலாம். குறைஞ்சது ஒரு 3லேருந்து 4 கிராம் அப்படின்றது இந்த மாதிரி சோக்கருக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு மேலே நம்ம இஷ்டம் தான். 6 கிராம்லாம் போடுறது, ஸ்ட்ராங்காக போடணும் அப்படின்றதுலாம் நம்ம இஷ்டம். இதெல்லாம் எவ்வளோ ப்ராடாக இருக்குன்னா, நாம் ஃபஸ்ட்டு டைம் வீடியோலாம் பண்ணும்போது இந்த மாதிரி சோக்கர்லாம் வந்து ஒரு 5 பவுன் 6 பவுன் அந்த மாதிரி தான் இருக்குங்க, இவ்வளோ பெரிய டிசைன்ஸ்லாம் எடுத்து காட்டும்போது. இப்போலாம் வந்து 16 20 கிராமுக்கே அந்தளவுக்கு பெரிய டிசைன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இது ரொம்ப நல்லா இருந்தது. நான் சில டிசைன்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஃபைனலாக வந்து ஒரு எல்லோ ஹாரம் போட்டிருப்பேன். அந்த ஹாரமோட நான் வந்து வச்சு காமிக்கிறேன். இதுவும் பார்த்திங்கன்னா 10 பவுன் மாதிரி இருக்கும். 40 கிராம் தான். ஆனால் ஒரு கிராண்டான சோக்கர், நல்ல ஒரு ப்ரைடல் சோக்கர். அதாவது ஒரு ப்ரைடாக இருக்கிறீங்க, எனக்கு வந்து நான் ஒன்லி சோக்கர் மட்டும் தான் சூஸ் பண்ண போகிறேன் என்னோடய வெட்டிங்க்கு. சில பேர் அந்த மாதிரியும் போட்டு நான் பார்த்துருக்கேன் நிறைய வெட்டிங்கில். நல்ல கிராண்டான இயரிங்ஸ் போடுவாங்க. ஒரு ஜிமிக்கி ஒரு பிக் சைஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கேட்டகரியில் சாந்த்வாலி போட்டுட்டு ஒரு பிக் சோக்கர், ஹிப் பெல்ட்டு அண்ட் நெட்டி சுட்டி அண்ட் கை ஃபுல்லாக பேங்கிள், இந்த மாதிரியும் நிறைய பிரைட்ஸ் நான் வந்து பார்த்துருக்கேன். அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இந்த மாதிரி ஒரு பெரிய சோக்கர் வந்து போடுவாங்க. ஸோ நீங்கள் அது எல்லாமே சூஸ் பண்ணோன்னா இவங்கக்கிட்ட அந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து ஏதாவது ஒரு இடத்துல லைக் கூகுள்லேயோ பின்ட்ரெஸ்ட்லேயோ ஏதாவது டிசைன் பார்க்குறீங்க, வேறு ஏதாவது வெப்சைட்ஸில் டிசைன் பார்க்குறீங்க, அந்த மாதிரி டிசைன்ஸ் எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து ஒரு 21 டேஸ் டைம் கொடுத்தா பண்ணி கொடுப்பாங்க. இதில் சில டிசைன்ஸு நான் உங்களுக்கு வச்சு காட்டுறேன். இப்போது நான் இந்த எல்லோ ஹாரம் போட்டிருக்கேன் இல்லையா, இதுக்கு மேலே இப்படி இந்த சோக்கர் செட் பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்குது. அதில்
அதில் ஜிமிக்கியை மட்டும் விட்டுருங்க. ஏன்னா ஜிமிக்கி வந்து ஒரு ஆன்டிக் மாடல். இது வந்து இந்த மாதிரி பெரிய தோசா சோக்கர் சொல்லுவாங்க. ஆக்சுவலி இது வந்து 40 கிராம்ஸ். இட்ஸ் லைக் அ வெரி பிக் சோக்கர். அதே மாதிரி இந்த மாதிரி அடக்கமாக நல்ல சிம்பிளாக ஒரு 20-22 கிராமில் வரக்கூடிய சோக்கர் எல்லாமே இந்த மாதிரி ஹாரமுக்கு சூட்டபுளாக இருக்கும். சிங்கிளாக சோக்கர் போட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது பாருங்கள் 8 கிராம் சோக்கர். நெக்கில் ரொம்ப நல்லா இருக்குங்க. என் நெக் ரொம்ப சின்னதெல்லாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ப்ராடான நெக் தான். பட் அதுக்கு நல்லாவே இருக்குது. இப்போ நான் போட்டிருக்க சோக்கர் தாங்க எல்லாத்தை விட ஹைலைட்டு. ஜஸ்ட் 4 கிராம் தான். இது வந்து சோக்கருன்னு சொல்கிறத விட வங்கியாகவும் போட்டுக்கலாம், சோக்கராகவும் போட்டுக்கலாம். இதுக்குமே நீங்கள் நல்லா பேக் செயின் போட்டு வேர் பண்ணலாம். லைட் வெயிட்டாக இருந்தாலும் நல்லா இருந்ததுங்க. ஏன்னா சில பேருக்கு சிம்பிளாக போடுறதுக்கு பிடிக்கும். அந்த லுக்கு கூட ரொம்ப அழகாக தெரியும். இந்த டிசைன்ஸும் நீங்கள் வந்து அவங்க ஷோரூம் போனீங்கன்னா பார்க்கலாம். இப்போ வந்து நிறைய பேருக்கு பிடிச்ச கேஸ்டிங்கில் வரக்கூடிய தாலி முகப்பு செயின் எல்லாமே 3 பவுனில் வரக்கூடிய தாலி முகப்பு செயின். இதில் நம்ம 3 பவுன், 4 பவுன், 5 பவுன் 3 டிசைன் வந்து பார்க்க போகிறோம். இதில் 3 பவுன் டிசைன் எல்லாமே நல்லாயிருக்கும். அதாவது ரொம்ப கொஞ்சம் லைட் வெயிட்டு, பட் நல்லாயிருக்கும். டெய்லி யூசேஜ்க்கு பர்ஃபெக்டாக போட்டுக்கலாம். எல்லாத்துக்குமே முகப்பு செப்பரேட்டாக இல்லாமல் செயினோடவே அழகாக முகப்பு வந்துடுது. ஸோ பர்ஃபெக்டாக இருக்கும். அப்படியே டேர்ன் ஆனாலும் பின்னாடி டிசைன் வந்து ரொம்ப அழகாக தெரியும். இந்த மயில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. மயிலே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சூஸ் பண்ணுங்கள். அதாவது மயில் டிசைன் தான் வேணும், இல்லை மகாலட்சுமி டிசைன் வேணும்னாலும் அப்படியே அதுலேயே கொஞ்சம் ஷேப்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வச்சுருப்பாங்க. அதை மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப யூனிக்காக இருக்கும். நீங்கள் வேர் பண்ணும்போது இந்த மகாலட்சுமி டிசைன் நல்லாயிருக்கு. சில பேருக்கு உருவம் இல்லாமல் போட்டால் நல்லாயிருக்கும், நான் டெய்லி வேர் பண்ண போகிறேன் அப்படின்னும்போது அதுவும் நீங்கள் சர்ச் பண்ணி பார்க்கலாம். இந்த கலெக்ஷன் வந்து 4 பவுன். இப்போ 3 பவுனுக்கும் 4 பவுனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, செயினோட திக்னஸ் கொஞ்சம் டிஃபர் வரும். 4 பவுனும் போது இன்னும் கொஞ்சம் குண்டாக இருக்கும். அது நீங்கள் ரொம்ப கிட்டத்தில் வச்சு பார்த்தா தான் அந்த கம்பேரிசன் தெரியும். அதே மாதிரி முகப்போட திக்னஸும் கொஞ்சம் பார்வையும் நல்லாவே டிஃப்ரென்ஸ் வந்து தெரியும். இப்போ 3 பவுன், 4 பவுன், 5 பவுன் இந்த 3 கம்பேரிசனில் நீங்கள் எது சூஸ் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம வந்து டெய்லி வேருக்கு ஏதாவது ஒருத்தவங்களோட இது வந்து மாறும். சில பேர் ஆஃபீஸ் போகிறவங்க இருப்பாங்க. சில பேர் எங்கள் வீட்டிலலாம் 8 பவுன், 10 பவுன் அந்த மாதிரி போட்டால் தான் கேட்பாங்க. இன்ஃபேக்ட் எனக்கு இன்ஸ்டாலலாம் ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் வந்து அந்த மாதிரி எனக்கு 3 வாட்டி மெசேஜ் வந்தது. 3 வாட்டியும் அவங்க வந்து எந்த ஷாப் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் வந்து உண்மையாக ஷாக் ஆகிட்டேன். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எங்கள் வீட்டில் 20 பவுனில் தான் தாலி செயின் போடணும், ஸோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு நல்ல ஷாப் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னாங்க. எனக்கு உண்மையாக ஷாக் ஆகிடுச்சு. நான் அவங்க எதோ சும்மா கேட்குறாங்க போல இருக்குது அப்படின்னேன். உண்மையாகவே அவங்களுக்கு நான் சொன்னேன், 2-3 ஷாப் சொன்னேன். ஏன்னா அது அவங்க சாய்ஸு, அவங்க போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு எனக்கு ஃபோட்டோவும் எடுத்து அனுப்புகிறாங்க. இந்த செயின் தான் நான் வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு மாடல் காமிச்சாங்க. நான் உண்மையாகவே ஷாக் ஆகிட்டேன். ஓ, இந்த மாதிரி தாங்க எங்கள் வீட்டில் போட்டு ஒத்துப்பாங்க, என்னங்க பண்ணுறது அப்படின்னு. அது வந்து ஒரு வீட்டில் அந்த மாதிரி போல் இருக்குது. சில பேர் வந்து 3 பவுனில் வாங்குவோம், சில பேர் 5 பவுனில் வாங்க, ஒரு கணக்கு இருக்கும் போல் இருக்குது. சில பேர் வந்து இல்லைப்பா நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன், இல்லை நான் வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன், எனக்கு சிம்பிளாக நீட்டாக போட்டால் தான் பிடிக்கும். சில பேருக்கு வந்து டைமண்டில் போட பிடிக்கும். அந்த மாதிரி எல்லா கேட்டகரியும் இருக்காங்க. பட் ஒரு பெஸ்ட்டான ஒரு வெயிட்டு டே டு டே லைஃப்பில் அப்படின்னா ஒரு குறைஞ்சது ஒரு 5 பவுனில் இல்லை 4லேருந்து 5 பவுனில் போடும்போது அந்த செயினுமே ஓரளவுக்கு திக்னஸ் நல்லாயிருக்கும். முகப்போட பார்வையும் ரொம்ப அழகாக தெரியும். ஸோ இது வந்து என்னோடய பர்சனல் சாய்ஸு. இதுக்கு மேலே வெயிட்டு போடுறதுலாம் நம்மளோட வசதிக்கு ஏற்ற மாதிரி. இப்போ 3 பவுனில் போடுறது வந்து நிறையா ஒர்க்கிங் பீப்புள் தான் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. சிம்பிளாக நீட்டாக அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி எல்லா வெரைட்டிலுமே இவங்கக்கிட்ட இருக்கும். டிசைனுமே கூட புதுசாக வந்துகிட்டே இருக்குது. சில பேர் டிவைனாக எதிர்பார்ப்பாங்க, எனக்கு மீனாட்சி அம்மன் தாலி செயின் வேணும், இல்லை எனக்கு செப்பரேட்டாக முகப்பு வேணும் அப்படின்னா அந்த மாதிரி செப்பரேட் முகப்புமே கூட உங்ககிட்ட இருக்குது. நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோஸ் வந்து மற்ற சேனலில் எல்லாமே வந்து நம்ம போடும்போது அதில் முகப்பெலாம் காமிச்சிருப்பேன். ஸோ அதுவுமே நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். உங்கள்கிட்ட செயின் இருக்குன்னா முகப்பு வந்து இவங்கக்கிட்ட வாங்கிட்டு, இவங்ககிட்ட ஆசாரி இருப்பாங்க, அவங்கக்கிட்ட நீங்கள் கொடுத்தீங்கன்னா அவங்களே வந்து உங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க. பட் செயினில் அந்த முகப்பான ஆப்ஷன் இருந்ததுன்னா ஈஸி, நம்மளே பண்ணிக்கலாம். இல்லை ஆசாரிக்கிட்ட கொடுத்தா பர்ஃபெக்டாக அவங்க அந்த லெவல் பார்த்து வச்சு கொடுப்பாங்க. இல்லை செயின் கட் பண்ணி அந்த முகப்பை ஆட் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு மேபி ஒரு 300 மில்லிலேருந்து கணக்கு இருக்குது. அந்த கோல்டு கொஞ்சம் கேட்பாங்க, அதை போட்டு தான் உங்களுக்கு அந்த லிங்க் ரெடி பண்ணி அந்த முகப்பை வந்து போடுவாங்க. ஸோ அதுவும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் அதை பண்ணிக்கலாம். ஆனால் நல்லா இருக்கும், நல்லா பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து தாலி உருக்கெல்லாம் போட்டு வெயிட்லாம் ஆட் பண்ணிங்கன்னா
ஸோ பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு செயின்லாம் வாங்கிட்டேன், எனக்கு வந்து முகப்பு போட பிடிக்கும்னு திடீர்னு அதுவும் கேட்டிருக்காங்க என்கிட்ட கேட்காத கொஷினே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா டிஃப்ரெண்ட்டாக கேட்பாங்க. ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவங்க என்னை ட்ரஸ்ட் பண்ணி எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்கும்போது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், உண்மையாக சொல்லலாம் அப்படின்னா. இப்போ பார்க்க போகிறது வந்து 3Dயில் எலக்ட்ரோலைட் கலெக்ஷன்ஸ், எலக்ட்ரோலைட் டிசைன்ஸ். இதெல்லாமே லைக் உங்களுக்கு காஸ்டிங் மாதிரி வரும், ஆன்டிக்கில் காஸ்டிங் மாதிரி ஒரு 3Dயில் லுக்கில் இருக்கும். ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டு, அப்படியே வந்து உங்களுக்கு என்ன சொல்ல, தண்ணியில் மிதக்கிற அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப லைட் வெயிட்டில் நல்லா பார்வையாக பண்ணி கொடுப்பாங்க. அட் த சேம் டைம் டீட்டெயிலிங் வந்து கொஞ்சம் கூட குறையாது. ஸோ இதில் பார்க்கக்கூடியது எல்லாமே சிங்கிள் ஹூக், டபுள் ஹூக்கில் வரக்கூடிய முகப்பு டிசைன்ஸு. இதில் வந்து 18 கிராம்லேருந்து 24 கிராம் வரைக்கும், டாலர் டிசைன்ஸு. 18 கிராம்லேருந்து 24 கிராம் வரைக்கும் டாலர் கலெக்ஷன்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ நம்ம செயினுக்கு இப்போ ஒரு ஹஸ்லி கண்டி டிசைன்ஸ்க்கு, ஷார்ட் செயினுக்கு, லாங் செயினுக்கு எப்படி வேணால் நம்ம போட்டுக்கலாம். சிங்கிள் ஹூக்காக இருக்கட்டும், டபுள் ஹூக்காக இருக்கட்டும், நம்ம இஷ்டம் தான். இல்லை எனக்கு 24 இன்ச்சு, 28 இன்ச்சு, 30 இன்ச்சுக்கு போட போகிறேன், இல்லைனா இந்த மாதிரி லாங்கான ஒரு பட்டையான செயின் வாங்கியிருக்கேன், எந்த மாதிரி செயின் வேணால் போட்டுக்கலாம். இல்லை ஆன்டிக்லேயே நீங்கள் ஹாரம் வந்து பெண்டன்ட் வச்ச ஹாரம் வாங்கியிருக்கீங்க, நான் அந்த பெண்டன்ட்டை ரீப்ளேஸ் பண்ணி இந்த பெண்டன்ட் போட போகிறனாலும் போட்டுக்கலாம். ஸோ அந்த மாதிரி சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன மாதிரி கலெக்ஷனும் வேணும்னு சொல்லுங்கள். நான் வந்து இதில் ஒரு கோபுரம் ஜிமிக்கி வந்து வேர் பண்ணி நான் ரீல் பண்ணியிருந்தேன். அப்போ அந்த கோபுரம் ஜிமிக்கியோட வெயிட் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் வந்து வாங்கும்போது அந்த கோபுரம் ஜிமிக்கி வாங்கலை. ஆக்சுவலாக ஒரு பில்லர் மாதிரி இருக்கும், அந்த ஜிமிக்கி தான் வந்து நான் வாங்கினேன். அது இன்ஃபேக்ட் சொல்லணும்னா கோபுரம் ஜிமிக்கியோட வெயிட் கூட. அது வந்து ஃபுல் ஒர்க்ஷிப்போட அஷ்டலக்ஷ்மி மாதிரி 8 லக்ஷ்மி வந்து ஒரு ஜிமிக்கியில் இருக்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வாங்கினதுக்கப்புறம் தான் இந்த கோபுரம் ஜிமிக்கி வந்திருந்தது. ஸோ எனக்கு என்னடா இதை மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு இருந்தது. ஏன்னா அந்தளவுக்கு பட்ஜெட் இல்லை, ஒரு நேரத்துக்கு ஒன்று தான் வாங்க முடியும் அந்த வருஷத்தில். பட் அந்த ஜிமிக்கி ரொம்ப நல்லா இருந்தது. அது என்ன வெயிட்டு, என்ன கலெக்ஷன் அப்படின்றத நான் காமிக்கிறேன். என்னோட ஒரு ஃபங்க்ஷன் அப்போ நான் என்னோடய ஜிமிக்கி ஒன்று போட்டிருந்தேன். அதுவுமே எங்கள் NSKல வாங்கினது தான். ஸோ அது வந்து ஐ திங்க் 25 கிராம்ஸ் நான் வாங்கின ஜிமிக்கி. இது வந்து 22ல் இப்போ வந்து 8 கிராமில் கூட இந்த ஜிமிக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. 16லேருந்து 22 கிராம் வரைக்கும் வரக்கூடிய ஜிமிக்கி டிசைன்ஸ் தான் இது. ஸோ கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களால் மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை.